ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே வாசஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். வணக்கம் நேயர்களே, உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். என்னடா எடுத்தோன்னே குன்றத்தூர் பாலாஜி ஒரு காயத்ரி சொல்றாரு நீங்க நினைப்பீங்க. இது சூரிய காயத்ரி. இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போறது என்ன அப்படின்னா, 9 கிரகங்கள், அதாவது ஒரு கிரகங்களா பார்க்க போறோம். இப்போ 9 கிரகங்களும் ஒருத்தரோட ஜாதகத்துல எப்படி இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட நிலைகளை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அது தவிர முன்னேற்றங்கள், அது தவிர நல்ல யோகங்கள்லாம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. இப்போ முதல்ல சூரியன். இப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஜாதகத்துல சூரியனை ஆத்மகாரகன் சொல்றோம். அதாவது நம்மளோட தேஜஸ், நம்மளோட சுறுசுறுப்பு, நம்மளோட விடாமுயற்சி இதெல்லாம் தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தான். சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்கார் அப்படின்னா என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்துல உச்சத்துல இருந்தாலோ இல்ல ஆட்சி ஸ்தானத்துல இருந்தாலோ அது ரொம்ப விசேஷமான அமைப்பு. என்ன இந்த ஒரு அமைப்புன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, சூரியனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், நல்ல ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடிய கிரகம். அதனால்தான் சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்துல ரொம்ப வலுவா இருக்கார் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், அவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ங்கிறது அவங்களோட வாழ்க்கையில இருக்கும். அதுவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் இப்போ மேஷத்துல சூரியன் உச்சம். அதே துலாம்ல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் நீச்சம். எப்பவுமே ஒரு கிரகம் ஆட்சி ஸ்தானத்துல இருந்தாலும், நட்பு ஸ்தானத்துல இருந்தாலும், உச்சஸ்தானத்துல இருந்தாலும் அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம், ஜாதகருக்கு சாதகமா இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துல இருக்கு, இல்ல பகைஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் டோட்டலா கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அங்க அந்த கிரகம் இருந்து எந்த ஒரு பலனும் கிடையாது. அதுவே ஒரு கிரகம் சமநிலைமையில இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் மீடியமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப சூரியனை பொறுத்த வரைக்கும் மேஷத்துல சூரியன் உச்சம். அப்படிங்கும் போது உச்ச பலத்துல இருக்கார் மேஷத்துல. அதை தவிர சூரியனோட ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மம். இந்த 2 இடத்துலயும் சூரியன் இருக்கார் அப்படின்னா நிச்சயமா நீங்க எழுதி வச்சுங்கோ, அவங்க நல்ல சுறுசுறுப்பா இருப்பான், நல்ல புத்திசாலித்தனத்தோட இருப்பான். அதை தவிர பார்த்தோம்னா படிப்புல ரொம்ப சுட்டியா இருப்பான், காலேஜ்ல நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல ஒரு பதவியில இருப்பான். அதுவும் இப்ப சூரியனோட புதனும் சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுங்கோ, சூரியனும் வலுவா இருந்து புதனும் வலுவா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது புதாத்திய யோகம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான அமைப்பை தரக்கூடிய யோகம். இந்த புதாத்திய யோகம் ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய அதிகாரம் தரக்கூடிய ஒரு பதவியில நிச்சயமா இருப்பாங்க. நீங்க நிறைய பாருங்களேன், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதாத்திய யோகம் சில பேரோட ஜாதகத்துல ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். எப்பவுமே நம்ம அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்துல வலுவா இருக்கணும். இந்த புதாத்திய யோகத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனும் புதனும். அப்படிங்கும் போது சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே கட்டத்துல வலுவா இருக்கு அப்படின்னா அந்த புதாத்திய யோகம்ங்கிறது ஜாதகருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கும் போது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில பெரிய உயர்ந்த பதவியில இருப்பாங்க, கமாண்டிங் பவர்ல இருப்பாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். அது தவிர சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்கார் அப்படின்னா சூரியன் எப்பவுமே தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடிய காரகன். அதனாலதான் சூரியனை நம்ம ஜாதகத்துல மெயினா பார்க்கணும். ஏன் அப்படின்னா சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா நிச்சயமா சொல்றேன், தந்தை வழி இருக்கக்கூடிய உறவுகளோட அனுகூலம்ங்கிறது அவங்களுக்கு நல்லபடியா இருக்கும். நிச்சயமா தந்தை வழியிலேருந்து அவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லபடியா கைகூடி வரும். அதை தவிர சூரியன் வலுவா இருக்கும் போது என்ன அப்படின்னா தந்தை வழி சொந்தங்களோட ஆதரவுங்கிறது அந்த ஜாதகருக்கு என்னைக்குமே கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். அதான் ஒரு மெயினான விஷயம். அதே சூரியன் டவுன்ல இருக்கார், நீச்சத்துல இருக்காருன்னு வச்சுக்கோம், இல்ல சூரியன் பகைஸ்தானத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட உத்தியோகத்தை நம்ம காப்பாத்திக்கணும். அதான் ஒரு மெயினான விஷயம். இப்ப சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பான், ஆனா என்ன ஒரே அமைப்புனா அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டான், ஆனா அவன் வெளியில வந்துருவான். இந்த மாதிரி அமைப்புங்கிறது அவனோட ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கும். ஆனா இந்த சூரியனும் புதனும் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் யோகம். அதான் ஒரு மெயினான விஷயம். எல்லாரும் தானே படிக்கிறோம், எல்லாரும் தானே பண்றோம். ஆனா 100 குழந்தை ஒரு கிளாஸ் ரூம்ல படிக்குது அப்படின்னா அதுல ஒரு 10 குழந்தை புத்திசாலியா இருக்கு. அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை பார்த்தோம்னா புதனும் சூரியனும் வலிமையா இருப்பாங்க. அதான் ஒரு மெயினான விஷயம்.
இப்ப சூரியன் வந்து சார் ரொம்ப டவுன்ல இருக்கு, இப்ப நான் என்ன சார் பண்ணணும், வாழ்க்கையில நான் முன்னேற முடியாதுன்னா அப்படி கிடையவே கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா சூரியனுக்கு உகந்த விஷயங்களை நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி டெய்லி வந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் 3 பேஜ் இருக்கும், அந்த ஸ்லோகத்தை வந்து டெய்லி படிக்கணும். ஏன்னா சூரியனுக்கு உகந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய அந்த ஆதித்ய ஹிருதயம் அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து படிச்சுன்னு வந்தோம் அப்படின்னா சூரியனோட அனுகிரகம்ங்கிறது நமக்கு நல்லபடியா கிடைக்கும். அது தவிர உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து கோதுமை தானம் பண்ணுங்க. ஏன்னா சூரியனுக்கு உகந்த நாள் வந்து ஞாயிறு. சூரியனுக்கு உகந்த தானியம் எதுன்னு பார்த்தோம்னா கோதுமை. அப்படிங்கும் போத ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து கோதுமை தானம் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். சூரியனோட அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். அது தவிர சூரிய காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் அஸ்வத்வஜாயத்வே பாசஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதியாது, இதை நீங்க வந்து டெய்லி சொல்லிட்டு வரலாம். ஏன்னா இந்த சூரியனோட அனுகிரகம் அப்படின்னு இருக்கு. உங்களோட ஜாதகத்துல சூரியன் வந்து வலுவா இருக்கும் போத உங்களுக்கு சூரிய தசை உள்ள வருதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்க ஜாதகத்துல வந்து ராசி நவாம்சம் 2 இடத்துலயுமே சூரியன் வந்து வலுவா இருக்கு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு கரெக்டான டைம்ல வந்து இந்த சூரியனோட தசை உள்ள வருதுன்னு வச்சுங்களேன். சூரிய தசை வந்து 6 வருஷம். அந்த 6 வருஷ காலமும் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி, உத்தியோகம் சம்பந்தமான எல்லா முயற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல், ரொம்ப கை கொடுக்கும். இப்ப நீங்க நிறைய பாருங்க, பெரிய பெரிய அரசியல்வாதி, அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய பிசினஸ்மேன், இவங்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து அதோட ஹைலைட்டுங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அதாவது இப்ப ஜாதகத்துல வந்து நமக்கு கட்டங்கள் போட்டு ராசி நவாம்சம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கட்டங்கள் போடுறதுன்னு வந்து பார்த்தோம் குழந்தை பிறக்கும் போது சந்திரன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் ஜாதகம். ஆனா கிரகங்களோட மூமெண்ட்டுங்கிறது எவ்ரி இயர் இருக்கும். ஓகேங்களா? அப்ப வந்து கிரகங்கள் வந்து சாதகமான பொசிஷனுக்கு போகும்போது நம்மளோட நிலைங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாசம் நகரக்கூடிய கிரகம் பார்த்தோம் அப்படின்னா சூரியன், சந்திரன் இவங்களாம் வந்து மூமெண்ட் இருக்கும். இப்போ சூரியனோட வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு சூரியன் வரும்போது மேஷத்துல வந்து சூரியன் வந்து உச்சம். அப்படிங்கும் போத கரெக்டா அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ஜாதகத்துல வலுவா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாருங்க, சூரியனோட அனுகிரகத்தினால அவங்களுக்கு உத்தியோகத்துல திடீர் ப்ரமோஷன், திடீர் வந்து பதவி உயர்வு, அது தவிர வந்து சில பேர் உத்தியோகம் வேற ஒரு இது மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியா கை கொடுக்கும். ஓகேங்களா? உத்தியோகத்துல இருந்து வரக்கூடிய பணம் ஏதாவது பெண்டிங் இருக்கும், அதெல்லாம் அந்த டைம்ல கரெக்டா வந்து சேரும். அதே சூரியன் வந்து ரிஷபத்துக்கு வரும்போது சூரியன் வந்து பகைஸ்தானத்துல போயிருக்காரு. அதே சூரியன் மிதுனத்துக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா சம நிலைமையில இருக்கார் சூரியன். அதே சூரியன் கடகராசிக்கு வந்து மூமெண்ட்ல இருக்கும் போத கடகராசியில சூரியன் வந்து நட்பு ஸ்தானத்துல இருக்காரு. அதே சூரியன் சிம்மம் அவரோட ஆட்சி வீட்டுக்கு வரும்போது பயங்கர பலத்தோட இருக்கக்கூடியவர். ஓகேங்களா? அதே சூரியன் வந்து துலாம்ல வரும்போது சூரியன் வந்து டோட்டலா நீச்சம், 0 பவர்ல இருப்பார். அப்படிங்கும் போது அந்த 1 மாச காலம் நமக்கு வந்து படக்கூடாத கஷ்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேரும். அதனால ஜாதகத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு கிரகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதெல்லாமே நான் வந்து ஆரம்பத்திலே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இப்ப அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது போன ஜென்மத்துல நம்ம பண்ணின பாவ புண்ணியங்களோட தொடர்ச்சி. அது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், எல்லா குழந்தையும் 10 மாசம் தானே, நீங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம். ஏன் ஒரு வந்து ஒருத்தர் மாத்திரம் ஆடி கார்ல வராங்க, இன்னொருத்தர் வந்து ஆர்டினரி சைக்கிள்ல போறாங்க, இன்னொருத்தர் ஏன் ரோட்ல காலில் செருப்பு கூட இல்லாம நடந்து போறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா போன ஜென்மத்துல அவன் பண்ணின கர்மா பலன். அந்த கர்மா பலனை நம்ம தான் அனுபவிச்சாகணும். ஓகேங்களா? கர்மா பலனை மாற்றக்கூடிய சக்திங்கிறது குலதெய்வத்துக்கே கிடையாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கடவுளுக்கே கிடையாது. காரணம் ஏன் அப்படின்னா உன்னுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம், உன் குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம், உன்னை வந்து அனுதினமும் காக்கக்கூடிய தெய்வம். அந்த குலதெய்வத்தாலே வந்து கர்மா பலனை மாற்றக்கூடிய சக்தி கிடையாது. அப்படிங்கும் போது அந்த கர்மா முடியற வரைக்கும் அந்த இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் நான் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி பதிவுல சொல்றேன். நிறைய பேர் நினைச்சிருப்பான் இந்த குன்றத்தூர் பாலாஜிக்கு வேற வேலை கிடையாதுயா, சும்மா ஏதாவது பதிவை போட்டு இருக்கான்னு நினைச்சிருப்பான். நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்லதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை சேருங்க, பாவத்தை பண்ணாதீங்க. தெரிஞ்சு எந்த பாவத்தையும் பண்ணாத. ஏன்னா நீ பண்ணக்கூடிய பாவம் யார போய் சேரும் அப்படின்னா உன்னோட 3rd ஜெனரேஷன் அஃபெக்ட் பண்ணும். அதை முதல்ல புரிஞ்சுங்க எல்லாருமே. உன்னோட 3rd ஜெனரேஷன் நல்லா இருக்கணுமா நாசமா போகணுமான்னு நினைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. என்னடா அப்படி ஓப்பனா பேசுறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இது வந்து உங்களுக்கும் அப்ளிகபிள், எனக்கும் அப்ளிகபிள். எல்லாரும் இந்த பதிவை பாக்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே அந்த பதிவை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். யாரும் வந்து நீ எனக்கு உதவி செய்யின்னு சொல்லல, ஆனா உபத்திரவம் பண்ணாம இருங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் மனுஷத்துல எல்லா மனித பிறவிகள் எல்லாருக்குமே கடவுள் வந்து
அவங்களுக்கும் தனியா ஒரு சக்திங்கிறத கொடுத்துருக்கான். உன் சக்தி என்னங்கிறத கண்டுபிடிச்சு நீ வெளியில வா, அவ்வளவுதான். அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி வேற யாருக்கும் பாவங்கள் கெடுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது உண்டு. அதனால நம்ம வந்து சூரியனோட அனுகிரகத்தை பெறத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி சூரிய காயத்ரி சொல்லிட்டு போகலாம். டெய்லி வந்து ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு போகலாம். வர ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து சூரியன் நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய சூரியனுக்கு கோதுமையை வந்து படையலா போட்டுட்டு அதை வந்து தானமா வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சூரியனோட அனுகிரகம்ங்கிறது குடும்பத்துக்கு கிடைச்சு வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது நல்லபடியா இருக்கும். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. இந்த பதிவை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வரும், 9884277263. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஜாதகத்துல என்ன டவுட் இருக்கோ நீங்க வந்து தாராளமா வந்து கேளுங்கோ. என்னால முடிஞ்ச உதவிகளை நான் கட்டாயமா பண்றேன். ஓகேங்களா? பெருமாள் ஆசீர்வாதத்தால, பெருமாள் அனுகிரகத்தால நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சகல சௌபாகியத்தோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம தீர்காயுசா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். நன்றி, வணக்கங்கள்.